ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அந்த வகையில் இன்றைய தினம் 28/1/2024 தை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:40 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னாக பூர நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. ஆக திருவோண நட்சத்திரத்து நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு நடந்துக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றமான நாள். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரம் மற்றும் மீன ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பட்சத்தில் இன்றைய நாள் வணிசை கரணம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலை 7 மணியிலிருந்து 8 மணி அந்த லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையுடைய நெய்வேத்தியம் படைத்து நெய் தீபம் ஏற்றி பொருளாதாரம் நன்முறையில் முன்னேற்றம் அடையணும்னு பெண்கள் வேண்டிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். இது குடும்பத்தில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த வகையில் லக்ஷ்மி பூஜை இன்றைய தினம் வணிசை கரணம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுறது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. சரிங்களா நண்பர்களே? நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹெல்த் தொந்தரவாகுங்க. உடல் நிலையில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய நாள். வேலை பார்க்குற இடங்கள்ல அப்படியே கொஞ்சம் விரக்தியாக, என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, வேலை எதுக்கு தான் இதை பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி வேலையை நினச்சி நீங்களே புலம்பக்கூடிய அமைப்புகளில் கருத்து ஒரு கஷ்டமாக போயிடும், ஒரு விரக்தி ஏற்படும் தொழில் சார்ந்து. ஆக உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். கடன் தொந்தரவு குறையும். ஒர்க்கில் இருக்கக்கூடிய மிக கடுமையான ப்ரெஷர் குறையும். எதிரி அமைப்புகள் அல்லது போட்டியாக இருப்பவர்கள் கூட தொழில் அமைப்புகள் அவர்களை நீங்கள் வென்று காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆக மொத்தத்தில் தொழில் பொருளாதாரத்திற்கு சிறப்பு. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்து அல்லது புதிய உத்தியோக மாற்றங்கள் சார்ந்த அமைப்புகள் நன்மையை தரும். ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரிக்கக்கூடிய நாள். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக அமைகின்றது. உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மருத்துவ செலவு குறைகின்ற நாள் இந்த நாள். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கடுமையான மனக்குழப்பமும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு தடுமாற்றமும் பின்னடைவான ஒரு மனச்சிந்தனையும் ஏற்படுகின்ற நாள். ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முக்கிய செயல் செய்யாதீங்க. செய்கிறதா இருந்தால் நீங்கள் முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய நலம் விரும்பி வழிகாட்டிகளுடன் ஆலோசனை செய்து அதன் பிறகு எந்த முடிவையும் எடுப்பது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா குழந்தைகளால் மனச்சங்கடம் இன்றைய தினம் ஏற்படும் அமைப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு வகையில் ஏற்ற மிகுந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அளவு நகர்வு காணப்படுகின்ற நாள். பழைய பொருட்களை கொடுத்து விட்டுட்டு புதிய பொருட்களாக அவற்றை மாற்றுகின்ற, உதாரணத்துக்கு ஒரு கம்பலை மாற்றுறது, ஒரு கோல்டை மாற்றுறது, அது பழைசாக கொடுத்துட்டு புதுசாக மாற்றுறது, அந்த மாதிரியான பரிமாற்றத்திற்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. கல்வியில் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மைகள் கூட ஓரளவு குறைகின்ற நாள். பசங்க படிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஹெல்த்தில் இருந்த அந்த தொந்தரவுகள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, குழந்தைகள் டல்லாக இருப்பாங்க படிப்பில், ஹெல்த்லேயும் மந்தமாக இருப்பாங்க. ஹெல்த் ரிலேட்டடாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். தொழில் சார்ந்து பெரிய புதிய முதலீடுகள் எதையும் முன்வைப்பதை இன்றைய தினம் குறைத்து கொள்வது சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தொழில், அதுவும் சிறு குறு சில்லறை வணிகர்கள்லாம் அளவுக்கு அதிகமான முதலீடை தூக்கி உள்ளே போட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை.
அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு நகர்ந்துக்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? அந்த வகையில் இந்த நாள் ஒரு நல்ல நல்ல நன்மை மிகுந்த நாளாகவே அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வது, அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள்லேருந்து சின்ன சின்னதாக வருமானம் வர்றது, தாயாரினுடைய தேக ஆரோக்கியம் மேம்படுவது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பூசம், பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், எதை தொட்டாலும் அலைச்சல், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, விரைய செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய நாள். அப்போது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறதா இருந்தால் முன்கூட்டியே இங்கே போனோம், இத்தனை மணிக்கு போனால் அந்த பிளானிங் எப்படி போகணும் எல்லாமே திட்டம் தீட்டி வச்சிடணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா 1 மணிக்கு போய் சேர வேண்டிய ஒரு 3 மணிக்கு தான் போய் சேருவீங்க. லேட், எல்லாமே லேட். அப்படிலாம் எல்லாமே சுற்றிக்கிட்டு இப்படி தொடுறதை விட இப்படி தலையை சுற்றி தொடுற மாதிரி இன்றைக்கி எல்லா பலன்களும் உங்களுக்கு நடக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிடல் மிக மிக அவசியமானது. சரிங்களா? ஆயில்யம், ஆயிலிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பு. நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் பொருட்கள் ஏதேனும் இருந்தால் அதை விற்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் தங்கு தடையின்றி வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் குறைகின்ற நாள். வெளியூர் பயணம் மிக சிறப்பான முறையில் அமையும். சரிங்களா? முயற்சிகள் மேக்சிமம் வெற்றி அடையும். அந்த மாதிரியான ஒரு தினம் இந்த தினம். சிம்மம், சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மகத்தை பொறுத்த மட்டும் 2 விஷயம்ங்க. அன்னெசசரி டாக்கிங், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது, இந்த பொடி வச்சு பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். இன்றைக்கி குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் அதாவது நீங்கள் உங்களுடைய பேச்சால் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் மண்டை குடைச்சல் ஆயிரும். அதனால் அனைவரின் அன்பையும் நீங்கள் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிடுவீங்க. அதனால் அன்பு நண்பர்களே, நாவடக்கம் இன்றைய தினம் மிக அவசியமானது. கொடுக்கல் வாங்கல் பெருசாக பண்ணாதீங்க. குறிப்பாக சொந்தத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், மனசு கஷ்டமாக போயிடும், அதனால் உறவு கஷ்டமாக போயிடும். பார்த்துருந்துக்கிடும். சரிங்களா? சொந்தத்துக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கிறது மிக மிக மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி மக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தளவு ஒரு ஏற்றமான நாள் கிடையாது. பூரம், பூர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு வருமான ஓட்டம் உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த வருமானத்திற்கான அமைப்புடைய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மருத்துவத்துறை, வழக்கறிஞர் துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தின் அமைப்பு சற்றே கூடுதலாக அமைகின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்குன்னா இன்றைக்கி மருத்துவம் பார்த்திங்கன்னா குயிக்காக ரெக்கவர் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி மருந்து நன்றாக கேட்டு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். தியானம், ஆன்மீக மார்க்கங்கள் இருக்கிறவங்களுக்கு மிக மிக மேன்மையான நாள். வெளியூர் முயற்சிப்பவர்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்ததாக அமையப்பெறுகின்றது. அஸ்தம், அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன அழுத்தங்கள், ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் இன்றைக்கி எதையுமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக செய்வதற்கான அமைப்பு பலமாக இல்லை. எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, முழுமையானதாக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீர்கள். அதனால் இந்த தினம் கொஞ்சம் அரைகுறை செயல்களோடு நீங்கள் நிற்கின்ற தினமாக அமைகின்றது. ஹெல்த் ரிலேட்டடாக கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. சித்திரை, கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. ஆன்மீக மார்க்கத்தில் செல்வதற்கும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. குரு தரிசனம், குரு போதனை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உடல் நலனில் இருந்து வந்த பிணிகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். சுவாதி, சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை முன்கூட்டிய திட்டமிடல் மிக அவசியமானது. இல்லைன்னா கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் முன்கூட்டிய திட்டமிடல் இல்லாததன் காரணமாகவே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அலைச்சல்கள், விரயங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் கூடுமான வரையிலும் எந்த அலைச்சல், எந்த விரயம் ஏற்பட்டாலும் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் உயர்கல்வி பயில்பவர்களுக்கும் இந்த நாள் மிக 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 ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுகின்ற நாளாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே தடைகளுக்கு பிறகு தான் நடக்கும். இன்றைக்கி அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு தடைக்கு பிறகு வெற்றி, தடைக்கு பிறகு வெற்றி. லாபம் வரும், லாபத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாது. இந்த வாம மின்னல் மாதிரி எப்படி வந்தது அப்படியே போயிடும், அந்த மாதிரியான ஒரு நாள். ஆக வர்றதை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பொருளாக மாற்றி வச்சுருங்க, இல்லைனா வீண் விரயத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக இதுநாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இந்த தினம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கடன் அமைப்புகள், பொருளாதார நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள். பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் தாங்க. தொழில் வியாபார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அப்படியே ஒரு டல்னஸ். என்னப்பா இன்றைக்கி ஆஃப் டே போயிடும், கடையை மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மந்தமாக இருக்கும், ஓட்டுற மாதிரி இருக்கும் தொழில். அதனால் கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள் அன்னன்னைக்கு முதலீடு போட்டு அன்னன்னைக்கு சரக்கு வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி பெரிய அளவில் சரக்கு போடாதீங்க, அதாவது பொருட்களை வாங்கி போடாதீங்க. அது உங்களுக்கு பெருசாக வியாபாரமாகவும் தேக்கமாகவும் பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா? அதே சார்ந்து தொழில் சார்ந்து கடன் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில் சார்ந்து வெளியிட பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செய்வதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாகவும் அமையும். போட்டிகளை வெல்வீர்கள், அந்த அளவுக்கு மேன்மையான நாள். உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உயர்கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள். உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்கள் செய்வதற்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது உயர் மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஆலய தரிசனங்களும் தொலைதூர பயணங்களும் செய்வதற்கு உகந்த தினமாக அமைகின்றது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக தகப்பனாரோட ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மட்டும் நீங்கள் கூடுதலாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து வர வேண்டிய சில விஷயங்கள் இன்றைய தினம் தடைபட்டு நிற்கும். அதற்காக கொஞ்சம் நீங்கள் சண்டை போடுற மாதிரி மெனக்கடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். வெளியூர் உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த ஒரு சிலர்லாம் இந்த குரு உபதேசம் வேணும், எனக்கு குருமார்களுடைய தரிசனம் வேணும், ஆன்மீகத்தில் ஒரு நல்ல உயர்நிலை வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாள், பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் ரெண்டே விஷயம்ங்க. ஒன்று உடல்நிலை, ரெண்டாவது மன வாழ்க்கை, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை. இதில் கவனிச்சிருந்துக்கிடணும், சரிங்களா? ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் சரிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில், சரிங்களா? இது ரெண்டுத்தை நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா இந்த நாள் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்பற்றலைன்னா பிரச்சனை இது ரெண்டுத்துலேயும் வரும், பார்த்துருந்துக்கிடணும், அவ்வளவுதான், சரிங்களா? புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம்தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு அற்புதம் நண்பர்களே. அதுவும் ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பாக உள்ளது. இந்த வெளியூர் போயிட்டு மருத்துவம் பார்க்கணும், வெளியூர் போயிட்டு கோயில் போகணும், வெளியூர் போயிட்டு பாத யாத்திரை போயிட்டு வரணும் கோவிலுக்கு, இந்த மாதிரி வெளியிடம் சார்ந்த ஆன்மீக பயணங்கள், வெளியிடம் சார்ந்த மருத்துவ பயணங்கள், அதாவது இங்கிருந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருந்து எடுப்பதற்கு, மருந்து உண்ணுவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரே விஷயம் தான் நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையில் இன்றைய தினம் சின்ன சின்ன கசப்புகளும் கருத்து முரண்பாடுகளும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து நிதானித்து செய்ய வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் கொஞ்சம் பண்ணிடாதீங்க, அது 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 கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான அமைப்புண்டு, பார்த்துருந்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் கிட்ட போயிருக்குன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிடும். மனைவி கிட்ட அல்லது உங்களுடைய கணவன் கிட்ட, அதாவது உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது, சரிங்களா?
ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். வெளியிடத்து வருமானம் மிக மிக மேன்மையாக அமைப்புகளில் உண்டு. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். தொழில் செய்கிறவங்களுக்கு கூட தொழில் அமைப்புகளில் வாடிக்கையாளர்கள் நன்முறையில் அமைவார்கள். அந்த வகையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கொடுத்து வைத்த நாளாகவே அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.